அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் பைக்கான சிறந்த சார்ஜரோட சேர்ந்த ஒரு மொபைல் ஹோல்டர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை வந்து ரிவ்யூக்காக கொடுத்த கியர் பெஸ்ட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து 2 கவர் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் கவரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வெளியே எடுத்து பார்க்கலாம், இதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே வந்து இது ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவே செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் கேபிளோட வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம். அடுத்து இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு யூஎஸ்பி போட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வந்து நம்ம மொபைலை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஹோல்டரில் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொட்டேட்டிங் நாப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாபை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து இந்த மொபைலை ஹோல்ட் பண்ணுற 4 எண்டுமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ நான் எந்த அளவுக்கு நான் திருகுறேனோ அந்த அளவுக்கு வந்து இந்த மொபைல் ஹோல்ட் பண்ணுற 4 எண்டுமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலை வச்சு எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த மொபைலை வச்சோன்னுமே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் நாப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கீழே இழுத்தோம் அப்படின்னா மொபைல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் கீழே இழுக்கிறேன், உங்களுக்கே தெரியும் இது எப்படி ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றது மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம அந்த மொபைல் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு ஷேக் பண்ணாலுமே வந்து இந்த மொபைல் வந்து கொஞ்சம் கூட நகரவே இல்லை, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த பாக்ஸில் உள்ள 2வது கவரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே வந்து உள்ள ஒரு ஆக்சசரி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன் ஹோல்டர் வந்து நம்ம மிரரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்சசரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஹேண்டில் பார் ஹோல்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை தான் வந்து நம்ம ஹேண்டில் பாரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து இந்த ஹேண்டில் பார் ஹோல்டர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் ஹோல்டரை வந்து ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணி இது வந்து எப்படி கழட்டணுமோ அதே மாதிரியே வந்து ஸ்க்ரூ பண்ணோம் அப்படின்னா இது வந்து டைட் ஆகிடும். இதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் பார் ஹோல்டரில் வந்து இந்த மொபைல் ஹோல்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணோம் அப்படின்னாலே வந்து இந்த ஹேண்டில் பார் ஹோல்டரில் இந்த மொபைல் ஹோல்டரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரொட்டேட்டிங் நாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை டைட்டாக லூஸ் பண்ணுறது மூலிமா வந்து நம்ம மொபைலில் எந்த டேரக்ஷன் வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து இந்த கவரில் வேறு என்ன இருக்குது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 3 ஃபோம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் ஹோல்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இந்த ஹோல்டரில் வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன் ஹோல்டரில் வந்து இந்த சென்டர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாகவே இருக்கும். இதனால் வண்டி ஒரு பள்ளமேட்டில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷனால் மொபைல் ஃபோன் டேமேஜ் ஆகிறது வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்க்கிறது தான் வந்து இந்த ஃபோம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த ஃபோம் வந்து மொபைல் ஃபோன் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் டேமேஜ் ஆகிறது வந்து ஈஸியாக வந்து தவிர்த்துடலாம். அடுத்து வேறு என்ன இந்த கவரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன் ஹோல்டரை வந்து ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து கவரில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வாஷர் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் உள்ள பொருட்கள். இதுக்கப்புறம் வந்து இந்த மொபைல் ஹோல்டர் வந்து எப்படி பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, இந்த மொபைல் ஹோல்டர் வந்து வேகமாக போகும்போது வந்து எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்ற பல விஷயங்களை வந்து இதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோன் ஹோல்டரை வந்து நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து சார்ஜிங் பாயிண்ட்டை பேட்டரியில் கனெக்ட் பண்ணலை. இதை வந்து நான் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து இக்னிஷனோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்போ வந்து சாவியை திரும்பி ஆன் பண்ணுறனோ அப்போ மட்டும் தான் வந்து இந்த ஹோல்டரோட சார்ஜர் வந்து ஒர்க் ஆகும். நான் சாவியை திரும்பி ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சார்ஜர் வந்து ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதனால் வந்து நம்ம பைக்கோட பேட்டரிக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ இந்த மொபைல் ஃபோன் ஹோல்டரில் சார்ஜரை கனெக்ட் பண்ணி ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து யூஎஸ்பி கேபிள் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைலையும் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இந்த மொபைல் வந்து சார்ஜ் ஆகுது. அடுத்து இந்த மொபைலை வந்து ஹோல்டர்லேயே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஃபோன் ஹோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் பைக்கை மூவ் பண்ணுறேன். எந்த அளவுக்கு வந்து இந்த ஹோல்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றதையும் வந்து பாருங்கள்.
இப்போ வந்து நான் பைக்கை மூவ் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் கூட வந்து அசைவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும். கொஞ்சம் கூட வந்து இந்த ஹோல்டரில் வந்து அசைவே இல்லை. ஓரளவுக்கு ஸ்டிஃபாகவே ஸ்டேபிளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து பள்ளத்தில் விட்டு எடுத்தாலும் வந்து இந்த மொபைல் ஹோல்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் வரும். இதை நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும். இந்த பள்ளத்தில் விட்டு எடுத்தோம் கொஞ்சம் கூட வந்து மொபைல் ஃபோன் ஹோல்டர் வந்து சேக் ஆகலை அப்படின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து இது ஸ்டேபிளாகவே இருக்குது. அடுத்து வேகமாக போய் செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து இந்த ஹோல்டர் தாங்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வண்டி போயிட்டுருக்கு. அப்பயும் கூட வந்து எந்த ஒரு ஷேக்குமே இல்லாமல் இந்த ஹோல்டர் வந்து ஸ்டேபிளாகவே இருக்குது. இந்த மொபைல் ஹோல்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இந்த மொபைல் ஹோல்டரை வந்து நானே வந்து கடந்த ஒரு வாரமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்கும்போது ப்ரியாரிட்டி லைனில் வந்து புக் பண்ணி வாங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கஸ்டம் சார்ஜஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் அதுவும் நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.